புரியுதுங்களா? அவர் அந்த கேரவன்ல உட்காந்து அந்த லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி வர்றப்ப எங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, பாத்தீங்கல்ல? கத்தி கூட்டம்னா இல்லையா கடவுளுக்குங்க, கடவுளுக்கு அப்படி தீபாவளி அப்படி காட்டிட்டு அப்படி லைட்டை காட்டிட்டு இருட்டில் காட்டுவாங்க தெரியுமா? நீங்க எவ்வளவு பெரிய கோயில் பண்ண அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எங்க கடவுளுக்கு தான் நடக்கும். எங்கேயாவது கடவுள்கிட்ட செய்தா நான் வாங்கிட்டேன்னு எவனாவது சொல்லுங்க, ஒருத்தனை காட்டுங்க கடவுள் எனக்கு இதை கொடுத்தார் அப்படின்னு நிரூபணமான ஒருத்தனை காட்டுங்க. ஆனா எங்கால அப்படி இல்லை. கடவுளால் என்னென்ன செய்யணுமோ அத்தனை வேலையை அவ்வளவுதான் செஞ்சிருக்காரு. புரியுதுன்னா? அடுத்த வர திட்டங்களும் பெரிய பெரிய திட்டங்கள் இருக்கிறது. அந்த அம்மையார் வந்து டிமாண்ட் பண்ணாங்க, 20 லட்சம் பத்தாது, நீங்க ஒரு படத்துல 250 கோடி ரூபாய் வாங்குறீங்கல்ல, ஒரு 41 பேர் பெற்று போனதுக்கு 41 கோடி ரூபாய் கொடுத்தா என்ன, ஒரு ஆளுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தா என்ன, உங்களுக்கு குறைஞ்சா போயிருந்து அது வந்து டிமாண்ட் பண்ணுச்சு. அவர் தானே நிக்கிறாரு, அவரே சொல்லியிருக்காருங்க. அவரே சொல்லியிருக்காரா இல்லையா? 234 தொகுதியில வேற எவனும் நிக்கிறதுல நான் மட்டும்தான், ஒன்லி விஜய் 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 விஜய். அது உங்களுக்கு எப்படியாவது சொல்லி புரிய வைக்க அவரே சொல்லியிருக்காங்க, நான் சொல்லலங்க, தலைவனே சொல்லியிருக்காப்ல விஜய் தான் அப்படின்னு. எங்கால் தான் வெற்றியாளர் தெரிஞ்சு போச்சு, பேசாம ஆட்சியில் அவரை உட்கார வச்சுட்டு போய் தொலைய வேண்டியதானே? அது கொஞ்சம் கூட மூளைங்கிறது இல்லையா? எங்கால் வந்ததுக்கு அப்புறம் 26ல ரோடு ஃபுல்லா டைல்ஸ் போட்டுருவோம். டைல்ஸ்ல வண்டியை போச்சுன்னா ஸ்பீடா போகும் தெரியுமா? 2 மணி நேரத்துல போய் சேர வேண்டிய இடத்துக்கு 1 மணி நேரத்துல இல்ல 4 மணி நேரத்துல போய் சேரலாங்க. டைல்ஸ்ல ரோடு போட்டுருக்கப்ப இது ரஜினி ரசிக்கிறாரு அப்படின்லாம் சொல்லாதீங்க. கருவில் இருக்கிற குழந்தையே விஜயோட ரசிகையா இருக்கு. நீங்க பாக்குறீங்கல்ல, எங்களோட ரசிகை எல்லாம் பாக்குறீங்கல்ல, புருஷனை நான் புல்ல வேளான்னு அவ்வளவு வெறியா இருக்காங்க. சமீபத்தில் ஈரோடு மாவட்ட செயலாளர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தேர் வருதான், அவங்க ஊருக்கு வந்து தேர் வருதான், அந்த தேரை வந்து பத்திரமா எடுத்து போயிட்டு நம்ம கோயிலில் விட்டுடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எத்தனை மக்களை வந்து தரிசிக்க அந்த தேர் வந்து வரப்போகுது அப்படின்றாரு அவர். எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இந்த தேர் வருது? எங்கே? ஈரோடில் இப்போ 18ஆம் தேதி நடந்த அது ரைட்டு, 18ஆம் தேதி ரைட்டு. என்ன தேர் வருது? விஜய் தான் சார் தேர்ன்றார் அவரு. ஆமாங்க, அவர் சொல்றதுல என்ன தப்பு? ஏங்க கேரவன் தானுங்க கடவுள். நாங்க வந்து நீங்கெல்லாம் வந்து அதாவது தற்குறி மக்கள் இருக்காங்களே, அவங்கெல்லாம் விஜய வந்து ஒரு மனிதனா பார்க்குறாங்க. புரியுதுங்களா? மனிதன் கடவுளாகலாம், உண்டா இல்லையா? அந்த மனிதன் கடவுளான விஜய் தான் நாங்க, எங்க விஜய். புரியுதுங்களா? அவர் அந்த கேரவன்ல உட்காந்து அந்த லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி வர்றப்ப எங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, பாத்தீங்கல்ல? கத்தி கூட்டம்னா இல்லையா கடவுளுக்குங்க, கடவுளுக்கு அப்படி தீபாவளி அப்படி காட்டிட்டு அப்படி லைட்டை காட்டிட்டு இருட்டில் காட்டுவாங்க தெரியுமா? நீங்க எவ்வளவு பெரிய கோயில் பண்ண அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எங்க கடவுளுக்கு தான் நடக்கும். கடவுளுக்கு அடுத்தாப்புல ஒரு கடவுள் கிடையாது, கடவுளுக்கு மேல எங்க கடவுள். அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதாவது ஏங்க கடவுள்னு பேரை சொல்லி மதத்தை மாறி இந்து கிறிஸ்டின் முஸ்லீம்னு தனித்தனியாக பிரிச்சிருவாங்க. ஆனால் எல்லா கடவுளும் சேர்ந்த ஒரு கடவுள் தாங்க விஜய். அது எவனுக்கும் தெரியல. கடவுள் கடவுளுக்கும் மேலே. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சு எங்க அது அது உணர்வு சொல்லி புரிய வைக்க முடியாது. அதெல்லாம் தன்னால் அப்படியே இதெல்லாம் தூண்லையும் இருப்பான், துரும்புலையும் இருப்பான். புரியுதுங்களா? ஆனால் அப்படிப்பட்ட கடவுள்லாம் கடவுளே கிடையாது. எங்கால் மட்டும்தான் கடவுள். அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. கடவுளுங்கிறது வேற எம ரூபத்துலையும் வரல. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, இயேசுநாதர் மாதிரி வந்துட்டாரு, பாபா மாதிரி வந்துட்டாரு, நபிகள் நாயகம் மாதிரி கடவுள் வந்துட்டாரு அப்படின்னு. இந்த யுகத்தில், இந்த நடந்துக்கிட்டு இருக்க யுகத்தில் விஜய் தான் கடவுளாக வந்திருக்காருங்க. அதை புரிஞ்சுக்கங்க. கையை எடுத்து கும்பிட்றதுக்கு இல்லாமல் அதை போய் விட்டுட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன சார் இவர் எலெக்ஷன் சந்திக்கிறதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இவர் என்ன உதவி பண்ணிட்டாரு, ஏன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வராருன்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து அவரை கடவுள்ன்றீங்க. இது எப்படி சார் நம்ம ஏற்றுக்க முடியும்? ஏங்க என்ன உதவி பண்ணியிருக்காரா? கடவுள் வந்து ஒவ்வொரு வீட்லையும் வந்து இந்தாடா அவனுக்கு ரூபா தரேன்னு கொடுத்துட்டு இருக்கானா. ஒவ்வொரு கடவுளும் வந்து வீட்டுக்கு வீடு வந்து அப்படியே வச்சு விழாவரியா எல்லாம் கொடுத்துட்டு இருக்கானா. ஒவ்வொரு கடவுளும் வந்து கொடுக்குறானா. எங்கேயாவது கடவுள்கிட்ட செய்தா நான் வாங்கிட்டேன்னு எவனாவது சொல்லுங்க, ஒருத்தனை காட்டுங்க கடவுள் எனக்கு இதை கொடுத்தார் அப்படின்னு நிரூபணமான ஒருத்தனை காட்டுங்க. ஆனா எங்கால அப்படி இல்லை. கடவுளால் என்னென்ன செய்யணுமோ அத்தனை வேலையை அவ்வளவுதான் செஞ்சிருக்காரு. புரியுதுன்னா? அடுத்த வர திட்டங்களும் பெரிய பெரிய திட்டங்கள் இருக்கிறது. ஏங்க பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ண தலைவருங்க எங்க தலைவர். அதெல்லாம் வந்து எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? உதவி வாங்கினவங்க இவனுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. நன்றி கெட்ட பயல்களா இருக்காருங்க.
அதான் வெளியில தெரியாம இருக்குது. அதனால தான் வந்து ஒரு அம்மையார் 20 லட்சத்தை திருப்பி கொடுத்துட்டாங்களா சார்? வெளியே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க. ஒரு அம்மையார் வந்து இவர் கொடுத்த 20 லட்சம் திருப்பி கொடுத்துட்டாங்களே. ஏங்க அந்த அம்மையாரை பத்தி பேசாதீங்க. அந்த அம்மையார் பயங்கர நம்ம எங்க தலைவனை வந்து டென்ஷன் பண்ணிருச்சு. அந்த அம்மையார் வந்து டிமாண்ட் பண்ணாங்க, 20 லட்சம் பத்தாது, நீங்க ஒரு படத்துல 250 கோடி ரூபாய் வாங்குறீங்கல்ல, ஒரு 41 பேர் பெற்று போனதுக்கு 41 கோடி ரூபாய் கொடுத்தா என்ன, ஒரு ஆளுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தா என்ன, உங்களுக்கு குறைஞ்சா போயிருந்து அது வந்து டிமாண்ட் பண்ணுச்சு. அது டிமாண்ட் பண்றது தப்பா இல்லையா? 20 லட்சம் ரூபாய் எவ்வளவு பெரிய காசு என்னங்க? ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு 5000 ரூபாய் சம்பாரிச்சா போதும் இல்லைங்க, 1000 ரூபாய் போதுன்னே இருந்துகிட்டு இருக்காங்க. இலவசமா கொடுக்குற 1000 ரூபாய் போதுன்னே வாழ்ந்துட்டு இருக்காங்க. 1000 பார்த்தா எத்தனை வருஷத்துக்கு 20 லட்சம் வாழ்ந்தான்? புரிய வேணாம் என்னங்க? சமீபத்தில் நடிகர் ஜீவா ரவின்னு ஒரு நடிகர், பிரபல நடிகர் சார், அவர் மிகப்பெரிய திரைப்பட்டாளங்களோட தாவக்களை இணைய போறாராம். அவர் ஜீவா தெரியும், அது என்ன ஜீவா ரவி? அவர் தான் சார், அவர் பேர் ஜீவா ரவி சார், அவர் பேர். ஏங்க ஒரு விஷயங்க, எங்கால் பெரிய ஆளுங்கிறதுனால எவன் வேணுமாலும் வருவான், அதெல்லாம் கணக்கில் கிடையாது. அடையாளம் தெரியாதவனா 10 பேரை கூட்டிகிட்டு வருவான்னா அதுக்காக ஒரு விஷயங்க தலைவர் சொல்லிட்டாருங்க, யாரு வந்தாலும் சேர்த்துக்கப்படும் சொல்லிட்டாரு. அதனால இந்த ஜீவா ரவி வர்றான், அவன் வர்றான், செங்கோட்டை வர்றான், நாஞ்சில் சம்பத்து வர்றான்லாம் கிடையாது. யார் மோடியே வந்தாலும் சேர்த்துக்கிறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கோங்க. நீங்க என்னங்க, இந்த எங்க கட்சியில வந்து ஸ்டாலின் ஐயாவே வந்து சேர்ந்துப்பாரு. கட்சி செயல் திட்டம் தான் முக்கியம். அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. கட்சியோட செயல்பாடும் செயல் திட்டங்களும் பிடிச்சி போச்சுன்னா எதிர்கட்சிக்காரங்களே நம்மளோட வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. அவ்வளோ திட்டங்கள் இருக்குங்க. எல்லாம் வருங்காலத்தில் என்னென்ன பண்ண போறாங்க அவ்வளோ திட்டம். ஒரு திட்டம் நீங்க கேட்டீங்கன்னா கூட டென்ஷன் ஆயிருவீங்க. ஓ இப்படியெல்லாம் இவங்க இப்போ இது பண்ணி வச்சிருக்காங்களா அஜ்ஜோ அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் சார். 234 தொகுதியிலும் அவரே தானே சார் நிற்க போற, போட்டியிட போறேன்னு இருக்காரு. ஏங்க என்னங்க புரிஞ்சு பேசுறீங்களா, புரியாம கேட்குறீங்களா? புரியல. 234 தொகுதியில அப்புறம் அவர் நிற்காம வேற யார் நிற்க போறா? அவர் தானே நிற்கிறாரு. அவரே சொல்லியிருக்காருலங்க, அவரே சொல்லியிருக்காரா இல்லையா? 234 தொகுதியில வேற எவனும் நிற்கிறது இல்லை, நான் மட்டும்தான், ஒன்லி விஜய் 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 விஜய். அது உங்களுக்கு எப்படியோ சொல்லி புரிய வைக்க அவரே சொல்லியிருக்காங்க, நான் சொல்லலைங்க, தலைவனே சொல்லியிருக்காப்ல விஜய் தான் அப்படின்னு. அவர் நின்னா மட்டும்தாங்க ஜெயிப்பாரு, அது எங்களுக்கு தெரியுங்க. மற்றவங்க நின்னா அப்படியே ஜெயிச்சா கூட ஒரு விஷயங்க, மற்றவங்களாம் நிப்பாட்ட கூடாதுங்க. நின்னதுக்கு அப்புறம் ஜெயிச்சுட்டு எதிர்கட்சிக்காரன் காசை கொடுத்தான்னா அவங்ககிட்ட போய் சேர்ந்துருவாங்கங்க. அதெல்லாம் சூச்சம் இருக்குது. நிறைய அரசியலில் வந்து ஜெயிக்கிறது மாதிரி ஜெயிச்சுட்டு காசு கொடுத்தோன்னே ஓடி போய் ஜாயின் பண்ணி அங்கே போய் சேர்ந்துருவாங்க. அதனால தான் யாரையுமே அப்படி நிற்க வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லா இடத்துலையுமே தலைவனே நிற்கிறாரு. உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க? சட்டத்தில் இதெல்லாம் இடம் இல்லைன்னு இருக்கு, புதுசாக கொடுத்துருக்காங்க. ஆமாம், பிஜேபிக்காரங்க புதுசாக அந்த ஆர்டர் போட்டிருக்காங்க, எல்லா இடத்துலையும் ஒரு ஆள் நிற்கலாம் அப்படின்னு. ஒரு காலத்தில் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து 4 இடத்துல நின்னாங்க ஒரே மாதிரி. 4 இடத்துல நின்று 4 இடத்துல தோத்து போயிட்டாங்க அந்த காலகட்டங்கள். அது 4 இடத்துல நின்னதுனால அவங்க வந்து எந்த இடத்துலையும் ஜெயிக்க கூடாதுன்னு திட்டம் போட்டு அந்த ஓட்டு பெட்டியெல்லாம் அந்த காலத்தில் திருடிட்டாங்க. அது உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து வரலாறு. இந்த வரலாற்றுலாம் தேடி கண்டுபிடிச்சு பாருங்க. அது மாதிரி 4 இடத்துல ஜெயலலிதா அம்மையாரே 4 இடத்துல நின்றுச்சு, அவ்வளவுதான். எங்கால எல்லா இடத்துலையுமே எங்கால் நிற்கிறாரு. இப்போ வந்து ஈரோடில் பொதுக்கூட்டம் நடத்துகிறாரு. ஈரோடு பொதுக்கூட்டத்தில் என்ன தீர்மானம் எடுக்கிறாங்கன்னா, விஜய் ஒருமனதாக முதல்வராக தேர்ந்தெடுப்பதில் வந்து மும்முரமாக இருக்காங்க. அடுத்த முதல்வர் விஜய் தான் அப்படின்ற மாதிரி வந்து புஷி ஆனந்த் சொல்லிட்டாரு. ஏதாவது ஒரு வார்டு கவுன்சிலர் கூட போட்டி போடாத ஒரு கட்சி முதல்வர் வரைக்கும் போயிட்டாங்க. இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்னு நினைச்சு அவங்க எந்த தைரியத்தில் பேசுறாங்க? ஏங்க என்னங்க ஏற்றுக்க முடியாது? ஏங்க மக்கள் வந்து விஜய் தான் முதலமைச்சராக இருக்குன்னு இருக்காருங்க. இந்த தேர்தல் கமிஷன் இருக்கு, அந்த தேர்தல் கமிஷனுக்கு கொஞ்சம் கூட நாலேஜ் இல்லாத தேர்தல் கமிஷனா இருக்குது. மக்களோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சிச்சு. அதுல வீணா செலவு பண்ணுமா? எலெக்ஷன் நடத்தணும், ஓட்டு போகணும், அந்த மிஷினை வைக்கணும், அதுக்கு வாத்தியாரெல்லாம் ஸ்கூல்ல இருக்கிற வாத்தியாரெல்லாம் அங்க வேலைக்கு அனுப்பி பிள்ளைங்களோட பாடத்திட்டங்கள் எல்லாம் இது பண்ண வச்சு என்னத்த சொல்றது, நிறைய வேலை திட்டங்கள்லாம் கெடுத்து இந்த எலெக்ஷன் நடத்தி வெற்றியாளர் யாருன்னு நிர்ணயிக்கிறதுனா இது என்ன? எங்கால் தான் வெற்றியாளர்னு தெரிஞ்சு போச்சு. பேசாம ஆட்சியில் அவரை உட்கார வச்சுட்டு போய் தொலைய வேண்டியதானே? அது கொஞ்சம் கூட மூளைங்கிறது இல்லையா? என்னத்த சொல்றது? இதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எங்க, அதாவது படிப்பறிவு கொஞ்சம் கூட இல்லைன்னா இப்படிதான் பேசுவாங்க, இப்படிதான் சிந்திப்பாங்க. எலெக்ஷன் வைக்கக்கூடாதுங்கிறது தான் எலெக்ஷன். ஏங்க மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. மக்கள் முடிவு பண்ணாமல் அவ்வளோ கும்பல் வருவானாங்க? நம்மளுக்கு பிடிச்சி நம்ம கடவுள் அப்படின்னு பார்க்குறவன் தாங்க வருவான். கடவுளை வெறுக்கிறவன் கோயிலுக்குள்ளார வருவானாங்க?
கோயிலுக்குள்ளார வருவானா? கடவுளை வெறுக்கிறவன் கோயிலுக்குள்ளார வருவானா? அப்படிங்கிறப்ப இவ்வளவு மக்கள் கூட்டம் வருதுன்னா அதை பத்தி கொஞ்சம் யோசிக்க வேணாம். மக்களோட ஆதரவு எந்த அளவுக்கு? ஏங்க சார் நீங்கள் இவ்வளோ உணர்ச்சி பட வேண்டிய அவசியமே இல்லையே சார். அவர் முதல்வர் ஆகிறாருன்னா எலெக்ஷனை நடத்த வேண்டாமே, டைரெக்டாக அனௌன்ஸ் பண்ணிடலாமே. அப்படியே அவர் தான் 2026 நேரம் ஆளுநரை சந்திச்சு அதைத்தான் செய்யறான்னு சொல்றோம், செய்ய மாட்டேங்கிறாங்க. எல்லாம் எதிர்கட்சியோட சதி. உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாம் தேர்தல் கமிஷனே ஒரு சாரருக்கு கட்சி சப்போர்ட் பண்ணி இருக்குங்க. ஆமா, எதிர்கால திட்டங்கள்லாம் அவ்வளவு திட்டங்கள்லாம் வகுத்து வச்சிருக்கோம். எதிர்கட்சியே இல்லைன்னு சொன்னாரு. 210 ஒரு ஜெய் பண்றாங்க. அப்ப எப்படி சார் எதிர்கட்சி வரும்? நீங்க எதிர்கட்சியோட சதின்னு சொல்றீங்களே. தலைவன் ஜெயிச்சிட்டாருன்னா எதிர்கட்சின்னு ஒண்ணு கிடையாதுங்க. எதிர்கட்சிங்கிறதே ஒண்ணு கிடையாது. தலைவனை சீட்டில் உட்கார வச்சா எதிர்கட்சிங்கிறதே ஒண்ணு கிடையாது. அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆமா, எதிரிங்கிறது இருக்கக்கூடாதுங்க. எந்த காலத்துலையும் எதிரின்னு ஒருத்தன் இருந்தாருனாவே அது குடைச்சல் பிடிச்ச சம்பவம் தான். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. வாழ்க்கையில் என்றைக்குமே நண்பன் தான் இருக்கணும், எதிரி இருக்கக்கூடாது. ஆமாம், எங்கள் தலைவனுக்கு எல்லாம் சுற்றி எதிரியாக இருக்காங்க. ஆமாம், வெற்றி பட்டுட்டோம் எல்லாரும் நண்பன் ஆயிடுவாங்க. சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. அவர் தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து தமிழகத்தில் மாற்றத்தை விரும்புகிறார்கள், நிச்சயமாக 2027 மாற்றம் நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. முதல் கமெண்டே ஒருத்தன் போடுறான், மாற்றம் தேவைதான், அது உன் மகன் கிடையாது அப்படின்னு போடுறாங்க. அது எப்படி சார் நம்ம வந்து எடுத்துக்க முடியும்? கம்யூனிட்டி பாய், எந்த கம்யூனிட்டி பாய் அந்த மாதிரி கமெண்ட் போற கம்யூனிட்டி பாய், அந்த கம்யூனிட்டி பாய்க்கு தெரியுமா என்ன உண்மை நடப்புற விஷயம்? 2006 பாரியா மாற்றம். மாற்றம் என்ன மாற்றம்? வையால ஹைவே ரோடு போடுறேன்னு சொல்லி ரோட 8 வழி சாலைன்னு போட்டு தார் ரோட போட்டு வச்சிருக்காங்க கம்யூனிட்டி. அங்க மழை பெஞ்சு எல்லாம் குண்டு குழியுமா கிடக்குது. ஆனா எங்காவது வந்தா வையால சீரியஸா சொல்றேன், எங்காவது வந்ததுக்கு அப்புறம் 26 ரோடு ஃபுல்லா டைல்ஸ் போட்டுருவோம். டைல்ஸ்ல வண்டியை போச்சுன்னா ஸ்பீடா போகும் தெரியுமா? 2 மணி நேரத்துல போய் சேர வேண்டிய இடத்துக்கு 1 மணி நேரத்துல இல்லைங்க 1/2 மணி நேரத்துல போய் சேரலாங்க. டைல்ஸ்ல ரோடு போட்டுருக்கப்ப இதெல்லாம் எப்படி சொல்லி புரிய வச்சுன்னே தெரியல. ஒரு வேணாங்க இதெல்லாம் 26க்கு அப்புறம் பாருங்க என்ன நடக்குதுங்கிறத பாருங்க. 26க்கு அப்புறம் பாருங்க. எல்லா திட்டமும் நாங்கள் சொல்லக்கூடாது. எல்லாம் நாம சப்போஸ் வந்து சதி வேலை செஞ்சு எங்களை இது பண்ணிட்டு அடுத்த மாநிலக்காரன் காப்பி அடிச்சு டைல்ஸ் ரோடு போட்டான்னா வேணாம் சொல்லுங்க சார். ரஜினியே வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாருன்றாங்க சார் ஒருத்தர். ரஜினியே வந்து விஜயோட ரசிக்கிறாமே, இது எங்களுக்கு தெரியாம போச்சு இவ்வளோ நாளா. விஜய் யாருங்க ரசிக்க மாட்டா? விஜய் யாரும் ரசிக்க மாட்டா? கருவில் இருக்கிற குழந்தை கூட விஜய் விஜய் விஜய்ங்கிற ரசனையோட இருக்கும். அது முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க. இது ரஜினி ரசிக்கிறாரு அப்படின்லாம் சொல்லாதீங்க. கருவில் இருக்கிற குழந்தையே விஜயோட ரசிகையா இருந்துட்டு இருக்கு. நீங்க பார்க்குறீங்கல்ல, எங்களோட ரசிகையெல்லாம் பார்க்குறீங்கல்ல, புருஷன் வேணாம் புல்ல வேணான்னு அவ்வளோ வெறியா இருக்காங்கங்க. என்னங்க நடப்பு உலகம் தெரியாமல் முதல்ல உலக அறிவு வேணுங்க. உலகம் தெரியணும், உலகத்தை பாருங்க. உலகம் என்ன சூழல்ல இருக்குது, நாட்டு மக்கள் எந்த சூழல்ல இருக்காங்க. தமிழர்களுக்கு ஒரு விடுதலை வேணும்னா அந்த விடுதலைக்கான ஏற்பாடு செய்யறதெல்லாம் கண்டிப்பாக எங்கள் தலைவன் தாங்க. இந்த தமிழர்களுக்கு ஒரு விடிவு காலம் உண்டாக்கணும்னா அது தலைவனை தவிர வேற எவனுமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.